அவன் சொல்றான், எனக்கு அதிபதியாய் இருந்து உங்களை சீர்படுத்துற ஊழி எனக்கு செய்ய முடியாதையா, எனக்கு தகுதி இல்லை, வஸ்திரமும் இல்லை, தகுதி இல்லைன்றான். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு சபை தந்திருக்கிறார், நமக்கு ஒரு குடும்பம் தந்திருக்கிறார், நிறைய மனிதர்களுடைய அறிமுகம் தந்திருக்கிறார். மத்தியில நீங்க ஒரு சீர்திருத்த ஊழியத்தை செஞ்சுதான் ஆக வேண்டும். எஸ்கேப் ஆகலாம் ஓடாதீங்க. உங்ககிட்ட ஒரு 50 குடும்பம் தந்திருக்கிறார், சீர்படுத்துங்க. உங்க குடும்பத்தை சீர்படுத்துங்க. எங்க போனாலும் புத்தி சொல்லுங்க, எங்க போனாலும் அறிவுரை சொல்லுங்க, எங்க போனாலும் ஞானத்தை கக்குங்க, எங்க போனாலும் காரிய சித்தியும் புத்தி கூர்மையை கக்கி பழகுங்க. அவன் சீர்படுவான். கதை விட்டு ஆசீர்வதிப்பாரு, உயர்த்துவாரு, கனம் பண்ணுவார். அந்த பிரசங்கம் எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நீ பணக்காரன் ஆகணும்னா நீ போய் சொல்லிதான் ஆகணும். பொய் சொல்ல மாட்டேன் வாச்சார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில்? இந்தியாவில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்ல இருந்து சின்ன ஊழியக்காரன் வரைக்கும் நான் பொய்யே சொல்றது இல்லை பாஸ்டர், நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்றது ஒரு ஆள் கூட காட்ட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க பாஸ்டர்? கணக்குப்படி பார்த்தா ஐடி கம்பெனியில் ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த மாசமே ஐடி பிடிச்சுக்கிட்டு தான் சம்பளம் கொடுக்குறான். உங்க சபையில பெரிய பெரிய சபையில வர்ற கணக்கெல்லாம் பார்த்தா ஐடி யாருமே என்ன செய்யறது இல்லை, கெட்டுறது இல்லை. 10 லட்சம் ரூபாய் வந்தா கூட 1 லட்சம் ரூபாய் கணக்கு காமிக்கிற, மீதி 9 லட்சம் ரூபாய அவுட்டுக்குள்ள வச்சுக்கிற. நீ காட்டுறதுமே கணக்கு. நம்ம ஆளுங்க அப்படி கணக்கு காட்ட முடியாதுன்றதுனாலதான் பில்டிங் மேல பில்டிங் கட்டுறது, இடத்துக்கு மேல இடம் வாங்குறது, காருக்கு மேல கார் வாங்கி தன்னை ஒரு கடனாளியாவே வச்சுக்கிட்டு இருக்கிறான். கேட்டா சொல்லுவான், என்கிட்ட ஒண்ணுமே கொளுத்தணும் தீய. சுண்ணாம்பு பயலா இருக்கிற எரிய மாட்டேன், வைக்கோலை சுத்தி கொளுத்தணும், அப்படின்னா எரிவேன். பரிசுத்தவான், நீதிமான், சீர்திருத்தவாதினா அப்படி கிடையாதுங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் ஐடி கணக்கு காமிச்சிட்டு தான் இருக்கிறேன். இங்க ஆடிட்டு சொல்லுவேன், சார் எவ்வளவு கட்டணமா சொல்லிங்க, கெட்டி தொலைச்சிருவோம், நமக்கு எதுக்கு சார் பம்பு? அவர் சொல்லுவார், சார் நீங்க கரெக்டான இருக்கிறீங்க, அதனால உங்களுடைய மற்ற கணக்கெல்லாம் பார்த்துட்டு இதை சொல்றேன் சார், எவ்வளவோ சொல்லிருங்க, நீங்க அனுப்பிட்டீங்கன்னா கட்டிடுவோம். பாரு, போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சும்மா நீதிமான் சீர்திருத்தவாதின்னு நீங்க கள்ள கணக்கு காமிச்சிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இந்தியாவில் உள்ள ஆபீசர்களை ஏமாத்தலாம், அரசாங்கத்தை ஏமாத்தலாம், பரலோக தேவனை ஏமாத்தவே முடியாது. அதனாலதான் சீர்திருத்துற பிரசங்கம் யார் வாயிலையும் வர மாட்டேங்குது. சின்ன சபை ஊழியக்காரங்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் சீர்திருத்தமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். பெரிய பெரிய ஆளெல்லாம் பாருங்க லைட் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஏண்டா? சீர்திருத்துறதுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்துங்க. 2வது சீர்திருத்தம் பண்றதுக்கு என்னத்தை தகுதியை மூடுங்க. 3வது ரொம்ப